சாம் பி. செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கடந்த சில வாரங்களாக ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு சில காரணங்களை நான் உங்களுக்கு கூறி வந்தேன். இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதிக்கு செல்ல போகிறோம். 2ஆம் பகுதி இன்னும் சில வாரங்களுக்கு நான் போதிக்க போகிறேன். அது இப்படியாய் தலைப்பு கொடுத்திருக்கிறோம், விசுவாசமும் ஜெபமும். நாம் ஜெபித்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் தான் மிகவும் முக்கியம். Faith plays a very important role. விசுவாசத்திற்கு மிகப்பெரிய இடம் உண்டு ஜெபத்திலே. விசுவாசம் அங்கே பயிற்சிவிக்கப்பட வேண்டும். விசுவாசம் ஜெபம் என்கிற போதனைகளை இன்னும் வரப்போகிற வாரங்கள், சில வாரங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இதில் குறிப்பாக எப்படி நாம் தேவனுடைய வார்த்தையை ஜெபிப்பது, விசுவாசம்னா என்னன்னு போதிக்க போகிறேன். ஆனால் விசுவாசம் என்றால் என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் திருப்புவோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் என்பது எதையோ ஒன்று கேட்டு, அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த கேட்கிற வார்த்தைகள்னாலே விசுவாசம் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் எவ்வளவு முக்கியம்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று. ஒரு மீன் எப்படி தண்ணியில வாழுகிறதோ, தண்ணியிலிருந்து வெளியே எடுத்தா மீன் அந்த நேரம் முதல் சாக ஆரம்பிக்கிறது, உடனே செத்துறது இல்லை. ஆனா அந்த நிமிஷம் முதல் அது திணற ஆரம்பிக்குது, ஜீவிக்க முடியறது இல்லை. அது எப்படி வாழணுமோ அப்படி வாழ முடியவில்லை. அதனால விசுவாசிகள் மட்டும் இல்ல, மனிதரே விசுவாசத்திலே வாழும்படியாதான் உண்டாக்கப்பட்டவர்கள். தேவன் விசுவாச தேவன். விசுவாசித்து வாழ வேண்டும் என்று தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே இன்றைக்கு கர்த்தரை அறியாதவர்கள், இந்த விசுவாச ஜீவியம் என்றால் என்னன்னு புரியாதவர்கள் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா மீன் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே எடுத்து போட்ட மாதிரி அவர்கள் திணறி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வாழ்க்கை எப்படி வாழுகிறது, எப்படி முன்னேறுகிறது, எப்படி ஜெயம் எடுக்கிறது, எப்படி ஜெயிக்கிறது என்கிற காரியங்கள் அவர்களுக்கு விளங்காமல் இருக்கிறது. அவர்கள் விசுவாசித்து ஜெயம் பெற வேண்டும் என்று உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி பிழைக்க வேண்டுமாம்? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று சொல்லி இருக்கிறது. ஜெபத்திலும் சொல்றேன், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அப்ப விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைப்பது, அதை நம்பி இருப்பது. having confidence in the words that you hear. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் நிமித்தமாக தைரியம் கொள்வது. வார்த்தை எப்படி சொல்லி இருக்குது, கர்த்தர் எப்படி சொல்லி இருக்கிறார், ஆகவே அதை நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையிலே அது மெய்ப்பிக்கப்படும் என்று அப்படி விசுவாசிப்பதுதான் விசுவாசம். அது அநேக நேரத்திலே ஏன் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால், காணக்கூடிய ரீதியில் அது கிடையாது. ஆகவேதான் எபிரேயர் 11:1 விசுவாசத்தை குறித்து இப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களை குறித்த உறுதி, காணப்படாதவர்களை குறித்து நிச்சயம். நாம் பார்த்துட்டா விசுவாசிக்க வேண்டியதில்லை, பார்க்கிற வரைக்கும் தான் விசுவாசிக்க வேண்டும். பார்த்த காரியத்தை நான் விசுவாசிக்க வேண்டியதில்லை. வார்த்தையை உபயோகப்படுத்துகிறது அப்படிதான் உபயோகப்படுத்துறோம். நேற்று என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஐ பிலீவ் ஐ எம் கோயிங் டு கோ டு சர்ச் டுமாரோ அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு நான் சபைக்கு போகிறேன்னு நம்புறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு கேட்டீங்கன்னா நான் சபைக்கு போறேன்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவேன். கிடையாது, நான் சபையில் இருக்கிறேன். ஆகவே நான் இனிமேல் விசுவாசிக்க வேண்டியதில்லை. விசுவாசம் என்கிறதே the very nature and character of faith. விசுவாசத்தினுடைய தன்மையே அதுதான். அது காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. காண்கிறது இல்லை, ஆனால் கேட்கிறோம். கேட்கிறதன் மேல கண்டதன் மேல இருக்கிற நம்பிக்கையை விட அதிகமான நம்பிக்கை இருக்கிறது. இருக்கீங்களா? இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வெற்றியின் ரகசியம். அநேக விசுவாசிகள் இன்றைக்கு சென்ஸ் நாலேஜ் விசுவாசிகளா இருக்கிறார்கள். கண்டாதான் விசுவாசிக்கிற ஆட்கள், கண்டதை மட்டும் விசுவாசிக்கிற ஆட்கள். உண்மையான விசுவாசி, வல்லமையுள்ள விசுவாசி யாரு? கேட்டு அந்த கேட்கிறதன் மேல அவ்வளவு அபார நம்பிக்கை, கேட்கிறதன் மேல அவ்வளவு அசையாத ஒரு நம்பிக்கை உள்ள இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் விசுவாசி. அப்படிப்பட்டவர்கள் தான் விசுவாசத்திலே பிழைக்கிறவர்கள்.
அப்ப வசனத்தை கேட்கிறார்கள், கேட்கிறதன் மூலமா விசுவாசம் வருகிறது. கேட்கிறதுனால விசுவாசம் வர்றது மட்டும் இல்ல, இவர்களும் வசனத்தை பேச ஆரம்பிக்கிறார்கள். கேட்கிறதே பேச ஆரம்பிக்கிறார்கள். நம்ம இந்த பாட்டெல்லாம் பாடணும் இல்லையா, பயம் நீக்கும் தேவன் அவர்லாம் பாடுறோம். பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு நிறைய தடவை பாடியிருக்கேன். நான் பயம் நீங்கிற வரைக்கும் பாடி இருக்கிறேன். பயத்தை பாடுறது இல்லை, பயம் தாங்க உள்ள இருக்கனால பயத்தையே பாடுறேன் இல்லை. விசுவாசம் எப்படி, பயம் உள்ள இருந்தாலும் கண்ணுக்கு பயம்தான் தெரியுது, கண்ணுக்கு பார்த்தா பயம்தான் தெரியுது. ஆனால் அதை பேசுறது கிடையாது, அதை பாடுறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறது. எது வரைக்கும்? இந்த பயம் நீங்கி ஜெயம் உண்டாகிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையே பேசுகிறது. இருக்கீங்களா? அதுதான் விசுவாசம். ஜெயத்தை எப்ப காணல, தோல்வி போல தெரிகிறது, பலவீனம் போல தெரிகிறது, முடியாது போல தெரிகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லுகிறது. ஆகவே என் தோல்வியை பேசுகிறது இல்ல, என் காண்கிற பலவீனத்தை பேசுகிறது இல்ல, நான் பார்க்கிற பிரச்சனையை பேசுகிறது இல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத பேசுகிறேன். ஏனென்றால் எனக்கு காண்றதுல அவ்வளவு பெரிய நம்பிக்கை கிடையாது எனக்கு என்று கேட்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறேனே, அதுலதான் எனக்கு நம்பிக்கை. இந்த காணாத காரியத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்கு, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், அதை பேசுகிறேன். எது வரைக்கும் பேசுகிறேன்? நான் பேசுகிறது வெளிப்படுகிற வரை பேசுகிறேன். பேசுகிறது வெளிப்பட்ட பிறகு எனக்கு ஜெயம் உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? இப்படிதான் விசுவாசத்திலே நாம் வாழ்கிறோம். இதைத்தான் ஜெபத்தோடு நான் சம்பந்தப்படுத்தி இன்றைக்கு பேச போகிறேன். இன்றைக்கும் பல வாரங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி ஜெபம் என்கிறது இந்த விதத்தில் நம்முடைய விசுவாசத்தை பயிற்சிக்கிற ஒரு நேரமா இருக்கு. விசுவாசத்துல சில காரியங்களை செய்ய வேண்டிய நேரமாய் அது இருக்கிறது. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ, எதை பேசுகிறோமோ, அதை தான் பெற்றுக்கொள்கிறோம், அதை தான் அடையிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். நாம் என்னத்தை விசுவாசித்து நம்பி எதை பேசணுமோ அதைத்தான் இன்றைக்கு உடையவர்களா இருக்கிறோம். சேலஞ்ச் பண்றேன், நீங்க யோசித்து பாருங்க, வீட்டுல போய் கணக்கெட்டு பாருங்க. எல்லாத்தையும் நீங்க எதை விசுவாசித்தீங்க பின்னால யோசித்து பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னால நீங்க எதை விசுவாசித்தீங்க, எப்படிப்பட்ட காரியங்களை விசுவாசித்தீர்கள், எப்படிப்பட்ட காரியங்களை உங்களை வாயில வைத்தீர்கள், எதை பேசினீங்க, எதை எதிர்பார்த்தீங்க, எதை நம்புனீங்க, அதன் விளைவாக தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்க்கை இன்றைக்கு அப்படிதான் இருக்குது. நிறைய பேருக்கு இது ஷாக்கிங்கா இருக்கலாம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கர்த்தர் தாங்க இப்படி பண்ணிட்டாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள். கர்த்தர் எதையும் பண்ணிடுறது இல்லை நம்முடைய வாழ்க்கையில. நான் இதை தெளிவா சொல்லி கொண்டே வருகிறேன். கர்த்தரை சொல்லாதீங்க. சிலர் சொல்றாங்க பிசாசு தாங்க பண்ணிட்டாங்க. பிசாசுக்கு கூட இன்னைக்கு காண்பிக்கிறேன் உங்களுக்கு, பிசாசுக்கு கூட உங்க வாய் தேவை. உங்க வாயை வச்சுதான் வேலை செய்யறாங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம பிசாசை உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்யவே முடியாது. உங்க வாயை கெடுத்து, உங்க வாயை அழுக்காக்கி, உங்க வாய்க்குள்ள வார்த்தைகளை போட்டு, உங்கள் இருதயத்துக்குள்ள எண்ணங்களை போட்டு, வார்த்தைகளை உங்களிடத்தில் அனுப்பி, அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பும்படியாய் செய்து, அந்த வார்த்தைகள் உங்கள் வாயில இடம் பிடிக்க செய்து, அந்த வார்த்தையை நீங்கள் பேசி 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 அதன் மூலமாக தான் தோல்வியும் எல்லா விதமான நெகட்டிவ் காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் இருக்கிறது ஒட்டுமொத்த உருவம் என்னவென்றால், நாம் என்னத்தை விசுவாசித்தோம், என்னத்தை பேசணுமோ அதன் விளைவாக தான் இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோம். நம்முடைய கண்டிஷனுக்கு காரணம் நம்முடைய நம்பிக்கை. நாம் எதை நம்பணும், எவ்வளவு நம்பணும், என்னத்தை பேசணும் என்கிறது தான் என்பதை திட்டவட்டமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விசுவாசம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால் அது தெரியும். விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஏதோ தாத்தா சொன்னது, பாட்டி சொன்னது, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அதை பேசி இதை பேசி, நம்ம மனசுல வந்ததை பேசி, போனதை பேசி, எல்லாவற்றையும் பேசி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா பாருங்க. ரொம்ப முக்கியம். வசனத்தை பேச வேண்டும். ஜெபத்துல வசனத்தை பேச வேண்டும். அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, விசுவாசம் தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிறது என்று பார்த்தோம். வசனத்திலிருந்து வர்றது மட்டுமல்ல, வசனத்தின் மூலமாக தான் விசுவாசம் கிரியை செய்கிறது. வசனம் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. நமக்கு அந்த வசனத்தின் மேல நம்பிக்கை உண்டாகிறது. அந்த வசனத்தின் மேல ஒரு அபார ஒரு பற்றுதல், ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சூழ்நிலையை காட்டிலும் வசனம் தான் பெருசு என்று, சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருந்தாலும் வசனத்தை பெருசா நம்பி அதை பிடித்துக் கொள்கிறோம். அந்த அளவுக்கு வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்புறம் விசுவாசம் நம் மூலமாய் கிரியை செய்யும் போது, எந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்தோமோ, நம்முடைய சூழ்நிலையில காட்டிலும் எந்த வார்த்தையை நாம் அதிகமா விசுவாசிக்கிறோமோ, அந்த வார்த்தை நம்முடைய வாயில இடம் பிடித்து நம்முடைய வார்த்தைகளாக அது மாறி அது வேலை செய்கிறது. நான் ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்க. இன்றைக்கு அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை எவ்வளவுன்னு புரியுறது இல்லை. எப்போ புரிய போகுதுன்னு சொல்றேன்.
என்னுடைய வார்த்தையின் வல்லமை குறித்து நான் அறிந்து கொள்ளும் போது தான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை குறித்து நான் புரிந்து கொள்ள போகிறேன் என்பதில் நிச்சயம். பாருங்க, இன்னைக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது, இதெல்லாம் இருக்குது ஆவிக்குரிய மக்கள் என்று சொன்னால் எதனால இருக்குது? ஒரே ஒரு காரணம் தான், நாம் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியில எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையை கொண்டு உண்டாக்கின தேவன் நம்மை அப்படியே உண்டாக்கி இருக்கிறார். வார்த்தையை பேசினார், இல்லாத காரியங்கள் இருக்கிறவைகளாக மாறிற்று. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவர். அப்பேற்பட்ட தேவன் நம்மை அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார், நம்மை அப்படி பேச வைக்கிறார். ஆகவே நமக்கு இன்றைக்கு இருக்கிற அதிகாரம், வல்லமை, ஆற்றல் எல்லாம், ஆவிக்குரிய ஜீவித்தின் எல்லா ஆற்றலும் எதில் அடங்கி இருக்குதுன்னு சொன்னா, ஏன் அது நமக்கு இருக்குதுன்னு சொன்னா, வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். we are able to choose words. வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அவைகளை நம்முடைய வாயில வைத்து நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்ப கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். வாழ்க்கை மாறணுமா? ஒரு திசையில போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சிலர் தோல்வியின் திசையில போயிட்டு இருக்கலாம், விரக்தியின் திசையில போயிட்டு இருக்கலாம், பலவீனத்தின் திசையில போயிட்டு இருக்கலாம், நாளுக்கு நாள் தோல்வியிலே போயிட்டு இருக்கலாம். எப்படி இந்த வாழ்க்கை, எப்படி போற வாழ்க்கை அப்படி திருப்புறது? எப்படி திருப்புறதுன்னா இதை திருப்பணும். முதல்ல இதுதான் கடிவாளம் போல, அதுக்கெல்லாம் வரப்போகிறோம். இதை திருப்புகிறதன் மூலமா, பேசுகிற டைரக்ஷனை திருப்புறதன் மூலமா, பேசுகிற வார்த்தைகளை திருப்புறதன் மூலமா நம்முடைய வார்த்தையே நாம் நல்ல ஒரு பாதையில திருப்ப முடியும். ஆகவே அருமையானவர்களே, கவனிக்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவனை விசுவாச தேவன் என்று சொல்லுகிறோம். அவர் ஏன் விசுவாச தேவன் என்று சொல்லுகிறோம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எப்படி தேவன் பூமியை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று அங்கு வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னு சொன்னா, சில காரியங்களுக்கு சொல்லுது. உலகங்கள் எப்படி உண்டாச்சான்? தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. தேவன் எப்படி உலகத்தை உண்டாக்குறாரு பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவர் புரிந்து கொள்ள வேணும். அப்பதான் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பது நமக்கு புரியும். ஏனென்றால் நாம் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை போல இயங்கும்படியாய், தேவர்களா இருக்க முடியாதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் ஆதியாகமம் 1:26 ரொம்ப முக்கியம். நம்முடைய சாயல்லே நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களால கடவுள்னு சொன்னார் இல்லையா? அதுல அவ்வளவு விஷயம் அடங்கி இருக்குது. நாம் கடவுளை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கடவுள் எப்படி இயங்குகிறார், எப்படி உலகத்தை உண்டாக்குறார் என்பதை புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் எப்படி இயங்க வேண்டும், நாம் எப்படி காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறோம் என்பது விளங்க ஆரம்பிக்கிறது. எப்படி உண்டாக்குனாராம்? வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. எது வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது? காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை. ஏதோ ஒன்று இருந்தது, அதை வச்சு இதை உண்டாக்குனார் என்றல்ல, வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார். வார்த்தையை கொண்டு இவ்வளவு காரியமும் உண்டாக்கப்பட்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும். அப்ப கடவுள் யார்? நம்ம உண்டாக்கிற தேவன் தம்முடைய சாயல்ல உண்டாக்குறார். அவர் எப்படிப்பட்டவர்? வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்குறார். அவர் பேசுகிறார், சொல்லுகிறார், அது அப்படி ஆகிறது. வெளிச்சம் உண்டாக்கடவுதுன்னு சொல்றாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படி ஆயிற்று. 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமத்துல முக்கியமான வார்த்தை என்னன்னா, God said. அங்க இருக்கிற ஒரு முக்கியமான பிரேஸ். மறுபடியும் மறுபடியும் God said, God said. தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார். திரும்ப திரும்ப 10 தடவை தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார். அவர் சொன்னபடியே ஆயிற்று. அது அடுத்தது இரண்டாவது முக்கியமான வார்த்தை. சொன்னார்னு சொன்னப்பெல்லாம் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுது? சொன்னபடியே ஆயிற்று. ஒரு தடவையாவது அவர் சொன்னார், அவர் சொன்னபடி ஆகல அப்படின்னு பார்க்கவே மாட்டீங்க. 1ஆம் அதிகாரத்தின் பேட்டர்னே அதுதான். தேவன் சொன்னார், அவர் சொன்னபடி ஆயிற்று. பிறகு அவர் நல்லது என்று கண்டார். சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, பிறகு நல்லது என்று கண்டார். இந்த 3 பிரேசஸ் தான் அந்த 1ஆம் அதிகாரத்தில் முக்கியம். ஒவ்வொரு தடவையும் அவர் சொன்னார், சொன்னபடி ஆயிற்று. சொன்னபடி ஆகாம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதுதான் தேவன். அவர் காட் இஸ் எ ஃபெய்த் காட்னு சொல்றோம், விசுவாச தேவன் சொல்றோம். என்ன விசுவாச? சில சொல்ற, என்னங்க கடவுள் கூடவா விசுவாசிக்கணும், மனுஷன் தான் விசுவாசிக்கணும்? விசுவாசம் என்னன்னு புரியலன்னு அர்த்தம் அவங்களுக்கு. நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன் சொல்லும் போது என்ன சொல்றோம்? விசுவாசத்தின் தேவன்னா அவர் எப்படி ஆபரேட் பண்றாருன்றதை சொல்றோம். விசுவாசம் என்கிறது மெத்தட் ஆஃப் ஆபரேஷன், எப்படி வாழ்க்கையை நடத்துகிறது என்கிற முறை அது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னா எப்படி அவன் வாழ போறான், என்ன மெத்தட்ல அவன் வாழ போகிறான், இப்படிதான் வாழ போகிறான்.
அவன் சொல்லுவான், சொன்னபடியே ஆகும். அப்படிதான் வாழ்றது விசுவாசி. அவன் என்னத்தை டிக்ளேர் பண்ணுகிறானோ, என்னத்தை சொல்லுகிறானோ, அவன் சொன்னபடியே ஆகும். ஆகவேதான் தேவனை விசுவாச தேவன் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் இதுதான் விசுவாசத்தில் பிழைக்கிறது. சொல்லுகிறார், சொன்னபடியே ஆயிற்று. எபிரேயர் 1:3 பார்ப்போம். அவர் எல்லாத்தையும் உண்டாக்குனது வார்த்தையினால் உண்டாக்குனது மட்டுமல்ல. 3 பார்த்தீங்கன்னா 1 அவர் எல்லாவற்றையும் வசனத்தினாலே தாங்குகிறாராம். வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறாராம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். கவனிக்க வேண்டியது என்ன? தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். அவர் சொன்னார், அப்படியே ஆயிற்று. சொன்னார், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாயிற்று. சொன்னார், வானமண்டலங்கள் உண்டாயிற்று. சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று. இன்னைக்கு எப்படி அப்படியே இருக்குது எல்லாம்? இன்னைக்கு என்ன பண்ணுகிறார்? அவர் தம்முடைய வார்த்தையினாலே தாங்கி கொண்டிருக்கிறார். தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் எல்லாவற்றையும், சர்வத்தையும், எல்லாத்தையும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். அப்ப நான் ஒன்று சொல்றேன், கவனிங்க. எல்லாத்தையும் உண்டாக்குனார். உண்டாக்குன பிறகு இன்னும் பேசிக்கிட்டே இருக்காராம், சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம். அப்படியே இரு, வச்ச இடத்துல இரு. அவர் பேசுறார், டிக்ளேர் பண்ணாரு. அந்த டிக்ளேர் பண்ணதை தொடர்ந்து அவர் டிக்ளேர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வசனத்தினால், அவருடைய வார்த்தையினால் எல்லாம் அதது வைக்கப்பட்ட இடத்துல அப்படியே இருக்கிறது, அப்படியே இயங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு. ஏனென்றால் சர்வத்தையும் அவர் தம்முடைய வார்த்தையினால தாங்கி கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? விசுவாச வாழ்க்கைனா என்ன? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைத்து அதை பேச வேண்டும். நாம் சொன்னால் அது சொன்னபடி ஆகிறது. அப்புறம் சொல்லிக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். அப்படிதான் எல்லாவற்றையும் நாம் தாங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நடத்தி கொண்டு போவது எப்படி என்று சொன்னால், இந்த முற்போக்கான விசுவாச வார்த்தைகளை நம்முடைய வாயில வைத்து பேசி காரியங்களை உண்டாக்கி, காரியங்களை மாற்றி, நாம் செல்லுகிற திசையை மாற்றி வெற்றிக்குள்ளே நடந்து அந்த வெற்றியை எப்படி நிலைநாட்டுவது, எப்படி தக்க வைத்துக் கொள்வது, சுகத்தை எப்படி நாம் நிரந்தரமாக்கி கொள்வது, வெற்றியை எப்படி நிரந்தரமாக்கி கொள்வது, செழிப்பை எப்படி நிரந்தரமாக்கி கொள்வது. வார்த்தை சரியா இருக்கணும். சர்வத்தையும் நம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிற தேவன். சிலருக்கு சுகம் கிடைக்கும், 4 நாள்ல அதை கோட்டை விட்டு வந்துருவாங்க. எப்படி கோட்டை விட்டாங்கன்னா, வாயினால போச்சு. வாயில பலவீனத்தை தான் பேசுறது, வாயில சுகவீனத்தை தான் பேசுறது. செழிப்பு உண்டாகிறது, ஆனால் செழிப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் வாயினால எப்ப பார்த்தாலும் தரித்திரத்தை பேசுகிறது, வாயினால தோல்வியை பேசுகிறது, வாயினால அதை தாங்குகிறது கிடையாது. தேவன் எப்படி இயங்குகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஆவிக்குரிய பிரின்சிபல்ஸ். இதெல்லாம் சொல்லுகிறார், சொன்னபடி ஆயிற்று. அப்படிதான் உண்டாக்குனார். உண்டாக்குனது எப்படி தாங்குகிறார்? தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். வசனத்தை பேசும்போது அதுல வல்லமை இருக்கிறது. அவருடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே அவளை தாங்குகிறார்.